வணக்கம். இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு நல்ல அரசு நமது திராவிட முன்னேற்றக் கழகம் மிக சிறப்பாக அச்சீவ் பண்ணி போயிட்டுருக்கு. அதில் மிக சந்தோஷம். இராணுவத்திற்காக முன்னாள் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவை பெஸ்ட்டாக எல்லா ஸ்டேட்டை விட பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. எடுத்துக்காட்டு அவங்களோட மனைவிக்கும் வேலை கொடுத்தாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்தவங்களுக்கு அனைவருக்கும் வேலை போட்டு கொடுத்தாங்க. அது இப்போ எல்லாருமே அதில் உள்ள அப்போ அந்த டைமில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா வாழ்க்கையில் கொஞ்சம் எந்த கஷ்டம் இல்லாமல் அவங்களோட குழந்தைங்கள நல்ல இடத்துலையும் கரை சேர்த்துருக்காங்க. இப்போ இடையில நாங்கள்லாம் இப்போது எங்களுக்கெல்லாம் எனக்குன்னா 40 வயசு தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வயசுலேயும் எங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுமாரி எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 18 வயசுலேயே போயிடுறாங்க. 40 வயசில் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 40 வயசில் தான் குழந்தைங்களோட ஸ்டார்டிங் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஜாப்பு, அதுக்கப்புறம் மேரேஜு, இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது பெரிய ஒரு மன உளைச்சலும் மன கஷ்டமும் ஆகிட்டுருக்கு. இதுக்கு இப்போ இருக்கிற எங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயா அவங்க மிக சிறப்பாக இதை எங்கள் ஐயா கருணாநிதி செய்த உதவிகளை இதே எக்ஸ் சர்வீஸ்மேன் செஞ்சாங்கனாக்கா மிக ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். நாட்டுக்காக இரவு பகல் பனி மழை வெள்ளம் எதுவுமே பார்க்காம உழைத்த மக்களுக்கு இதை ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை எடுத்து இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே போயிட்டு துப்பாக்கி பிடிச்சி ஃபைட் பண்ணணுங்கிறது தான் நினைக்கிறாங்க. துப்பாக்கி பிடிச்சி ஃபைட் பண்ணுறது டியூட்டி இருக்கும். அது எந்தெந்த நேரத்தில் டியூட்டி போடுறாங்களோ அந்த நேரத்தில் டியூட்டி பார்ப்போம். பாக்கி சும்மா இருக்கிற நேரத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒர்க்கை நியமிச்சிருப்பாங்க. ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. டிரைவர், மெக்கானிக்கு, வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு, டெலிகம்யூனிகேஷனு, ஐடி, ஏவியேஷனு, இந்தமாரி நிறைய ட்ரேடு இருக்குது. இப்போ நம்ம சிவிலில் எப்படி பண்ணுறோமோ அதுமாரி அதுவும் ஒரு வீடு, அது இராணுவ வீடு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இதை எல்லாத்தையும் ஒர்க்கை பண்ணணும். அந்த ஒர்க்கை மிக சிறப்பாக பண்ணுவாங்க. சிறப்பானா எனக்கு கொடுத்த டியூட்டியை நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் போகணுன்னு நினைப்பாங்க. என்னோடய டைம் முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன்னு விட்டுட்டு போக முடியாது. அந்த ஒர்க்கை அச்சீவ்மெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டு தான் அங்கேருந்து போவாங்க. சிலர் தூங்கவும் மாட்டேன். நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த ஒர்க்கை தூங்காமல் இருந்து அதை முடித்த பிறகு தான் மன நிம்மதியோட ரிலாக்ஸாகவும் நாங்கள் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படி, எங்களுக்கு மனப்பான்மை அப்படி வளர்ந்துடும். ஒரு செடியை எப்படி வளர்க்குறாங்களோ அந்தமாரி தான் நாங்களும். எல்லோரும் உங்களை மாரி தான் எங்களுக்கும் ஒரு மனசு. ஆனால் நாங்கள் வளரக்கூடிய வளர்ப்பு எங்களை ஒரு மரத்தை எப்படி வளர்க்குறாங்களோ அந்தமாரி தான் அந்த மரமும் வளரும். அதுமாரி நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நாட்டுக்காக உழைத்த வீரர்களை ஒரு செக்யூரிட்டியாகவும் ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையில் போய் நிப்பாட்டுறது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா ஸ்டாலின் ஐயா அவங்க இதை மனசில் உள்கொண்டு இந்த தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மிக சிறப்பான எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு ஒரு வழிகாட்டி கொடுத்தீங்கன்னா மிக இந்த அரசு மேலே மேலே வல்லரசாக நம்ம தமிழ்நாடு ஆகும். மற்ற ஸ்டேட்டை பேசுறதை விட நம்ம தமிழ்நாடு வல்லரசாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருமே ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு கடமையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த கடமையை 100% முடித்தா தான் அவங்களோட எல்லாமே, அவங்களுக்கு சாப்பாடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அவங்கள சார்ந்த யாராக இருக்கட்டும், என் அம்மாவாக இருந்தால் கூட எனக்கு கொடுத்த கடமை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் குடும்பம் அப்படிங்கிறது தான் எங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனோட கூட உள்ள நாட்டில் இப்போ ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்க ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த எண்ணங்கள் தானாகவே வளர்ந்து வந்துடும். இதை மனதில் கொண்டு எங்களுக்கு மிக சிறப்பாக
அந்த எந்தெந்த ட்ரேட்லேருந்து அவங்கவுங்க ஒர்க்லேருந்து வந்தாங்களோ, அது ட்ரேடை இங்கே நியமிச்சிங்கனாக்கா, மிக சிறப்பாக உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கும், தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் மிக பெருமை புகழும் வாரி தருவாங்க எக்ஸ் சர்வீஸ்மேன். மிக்க நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு.